மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, பணம், பொருளாதாரத்த ஸ்டேபிள் பண்ணிக்கக்கூடிய குரு பயிற்சியா இருக்க போகுது. குரு வந்து இவங்களுக்கு சேவிங்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா, அத இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துவாங்க. இவங்களுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு லாபகரமா இருக்கும். ஏன்னா, அது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ தான் குடுக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும். நெறைய விஷயத்த எண்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் விஷயத்த. கரியர்ல என்னெல்லாம் பிளாக்கா இருந்ததோ, இவங்க முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ, அதெல்லாம் கண்டிப்பா எண்ட் ஆகும். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணாமலை இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணாமலைனாலே மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ஆண்டு வருது 2026ல். ஸோ இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். சாரா மேடத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் மேடம், மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? ஸோ மகர ராசிக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, பணம், பொருளாதாரத்த ஸ்டேபிள் பண்ணிக்கக்கூடிய குரு பயிற்சியா இருக்க போகுது. குரு வந்து இவங்களுக்கு அருள அள்ளி வழங்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நெறைய சேவிங்ஸை வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சேவிங்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா, அத இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துவாங்க. இவங்களுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு லாபகரமா இருக்கும். ஒரு பெண் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில. அதே மாதிரி 2 விதமான விஷயங்கள நான் டீல் பண்றேன். எத விடுறது, எத தெரியல அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா, 2மே என்னால டீல் பண்ண முடியும். 2த்துக்குமே ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா நடக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கண்டிப்பா பெண்களுக்கு தான் இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பரவால்ல, பார்க்குறவங்க ஆண் நபரா இருந்தாலும், அவங்க கூட இருக்கிற பெண்ண விடாம ஒரு பெண்ண சப்போர்ட்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த பெண்ணினுடைய எனர்ஜி குரு பயிற்சியில இவங்க லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு சப்போர்ட் குடுக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு பெண் அவங்க வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், கூட இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆண்களுக்காக இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ்க்கு அப்போ வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு அவங்க அப்படி மேல் அண்ட் ஃபீமேல் இந்த காம்பினேஷனில் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? பர்டிகுலராக அவங்களுடைய ஓவராலாக பிஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரே இதில் இருக்குது. கண்டிப்பா ஒரு பெண்ணோட சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸா இருக்கட்டும், இல்ல அத பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸா இருக்கட்டும், இல்ல ஒரு டீம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் டீம் ஒர்க் பண்றோம். தாராளமா பண்ணலாம். ஏன்னா, அது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ தான் குடுக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன குடுக்கக்கூடியதா தான் இருக்கும். அண்ட் அதே மாரி கரியர் லைஃப்ல எப்படி இருக்கும் ஜென்ரலா இவங்களுக்கு இந்த குரு பயிற்சின்னு பார்க்கும்போது, நெறைய விஷயத்த எண்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் விஷயத்த. கரியர்ல என்னெல்லாம் பிளாக்கா இருந்ததோ, இவங்க முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ, அதெல்லாம் கண்டிப்பா எண்ட் ஆகும். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நெறைய பேருக்கு என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு சுதந்திர தன்மையே இல்ல. நான் சுதந்திரமா செயல்பட்டா மட்டும் தான் நான் சக்சஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா, டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க பொதுவா. எனக்கு அந்த ஹீரோ வந்து என்ன சுதந்திரமா செயல்பட விட மாட்டாரு. நான் எழுதின ஸ்கிரிப்ட் வேற, அங்க நடக்கிறது வேற. ஸோ இது எல்லா விஷயங்களும் எல்லா இடங்கள்லயும் இருக்கும் கண்டிப்பா சில இடங்கள்ல. அப்படியான விஷயங்கள்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும். சுதந்திரத்தன்மையோட செயல்படுவாங்க. சரி, ஓகே மேடம். இப்போ வந்துட்டு ஹெல்த் வைஸா இவங்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு? மகர ராசிக்கு ஹெல்த் ரீதியா பார்க்கும்போது, ஹெல்த்துக்காக நெறைய பணத்த வந்து செலவழிச்சிருப்பாங்க. கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கியும் பிரயோஜனம் இல்லாமலாம் போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழல்லாம் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களோட ஹெல்த் வந்து க்யூர் ஆக போகுது. இனி மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மாத்திரைக்காக நான் செலவு பண்ணி பண்ணி அப்படியான ஒரு சூழல் இருக்க போறதில்ல. அதுக்காக நான் கடன்காரனா ஆயிட்டேன் அப்படியான சூழல் இருக்க போறதில்ல. ஏன்னா ஹெல்த் க்யூர் ஆயிடும். அப்போ ஹெல்த் க்யூர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மெடிகேஷன் எடுக்க தேவையில்ல, கடன் வாங்க தேவையில்ல. ஸோ கண்டிப்பா அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவங்களுக்கு இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும் அது வந்து ரெக்டிஃபை ஆயிடும்.
இன்னொன்று அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். ஓகே மேடம். மகர ராசி கல்யாண ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குமா இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ மகர ராசி கல்யாண ஏஜில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான பிரார்த்தம் உருவாகும். அதுக்கான பிரார்த்தம்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள், இவங்க தான் நம்மளோட ஃப்யூச்சர் பார்ட்னர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னரை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான ப்ராசஸ் தொடங்கிடும், பாசிட்டிவாக தொடங்கிடும். சரி, மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மகர ராசி இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கும்போது ஓவர் அனலைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பண்ணணும். ஏன்னா அது பண்ணும்போது தான் நிறை குறைகள் என்ன விஷயங்கள் இவங்களுக்கு செட் ஆகும், செட் ஆகாது, என்ன வந்து இதில் நிறையா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா கூட ஓவர் அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த 10 பேரில் யார் குட் எனர்ஜி பேட் எனர்ஜி அவங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ ஓவர் அனலைஸ் பண்ணாதான் ஒரு ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் அவங்களுக்கு எடுக்க முடியும். அப்போ அந்த ஓவர் அனலைசேஷன் அது தாராளமாக பண்ணலாம். ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்றத ஆப்ஷன் வந்து அவங்க பிக் பண்ணணும். ஒன்று அண்ட் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய வகையிலான ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாது. முன் அனுபவம் இல்லாத இடங்களுக்கு போகிறது, முன் அனுபவம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறது, முன் அனுபவம் இல்லாத காரியங்களை செயல்படுறது, அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்கவே கூடாது. ஓகே மேடம். இவங்க ப்ராக்டிக்கலாக மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணணும், என்ன நம்பர்ஸ், என்ன டேஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஏற்றதாக இருக்கும்? ஸோ மகர ராசி இவங்களுக்கு எந்த நம்பர்ஸ் இவங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 5 வந்து அவங்களுக்கு லக்கியாக இருக்கும். அந்த 5 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த எனர்ஜி அவங்களுக்கு நிச்சயமாக அந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 5 யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதத்தில் வரக்கூடிய அந்த 5ஆம் தேதியாக இருக்கட்டும், இல்லை 5ல் வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாராளமாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று ஆன்மீக ரீதியான ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் மாதம் ஃபுல்லாக நான் வேலை வீடு இப்படி இருக்கிறேன் அப்படின்னா மாதத்தில் ஒரு முறையாவது கோவில்களுக்கு போயிட்டு அங்கே அந்த உழவார பணிகள்லாம் செய்வாங்க. அப்படி ஏதாவது ஒரு பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது ஒரு பணிகள் மேற்கொள்றதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே மேடம். இந்த 1 இயர் நீங்கள் வந்துட்டு மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அண்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பண்ணுனா இந்த விஷயம் பண்ணால் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் அண்டமானாலே மன திருப்தி தான்.